Day celebrations. எல்லோருக்கும் எல்லாம் என எண்ணம் வைத்து சமூக நீதியே சம நீதி என்ற சமத்துவம் பேணி தமிழ்நாடு பெரிது, தமிழ்நாடு சட்டமன்றம் பெரிது என உச்சநீதிமன்றத்தில் உரிமை வென்று காட்டி $1 trillion பொருளாதார வளர்ச்சியை இலக்காக்கி இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசின் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். முப்படை அலுவலர்களையும் காவல்துறை அலுவலர்களையும் தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to participate in the Independence Day celebrations. தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படை தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் வி ஸ்ரீஹரி AVSM SCSM அவர்கள், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி ரியர் அட்மிரல் திரு சதீஷ் எம்ஷனா NM அவர்கள், வான்படை அதிகாரி ஏர் கமாண்டர் திரு டபன் சர்மா அவர்கள், கமாண்டர் கடலோர காவல்படை எண் 5 டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பாலகிருஷ்ணன் முருகன் TM அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் IPS அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சட்டம் ஒழுங்கு திரு S டேவிட்சன் தேவாசிர்வாதம் IPS அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு A அருண் IPS அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is now accepting the ceremonial salute. அணிவகுப்பு தலைவர் அவர்கள் அவரது குழுவை பார்வையிட தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பினை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. Ladies and gentlemen, the parade overall in charge Thiru M Selvamani, Commandant, Tamil Nadu Special Police 15th Battalion